ஹலோ மீன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் அண்ட் ஷேர் அப்படிங்கிற சாப்டரில் எக்ஸசைஸ் 20 பார்க்குறோம். ஆல்ரெடி 1 to 19 அப்லோட் பண்ணியிருக்கோம், இல்லஸ்ட்ரேஷன்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹெல்த் எஜுகேஷன், கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அகாடமி இந்த 2 சேனலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும், இந்த சாப்டரோட ஃபுல் வியூ கிடைக்கும், செக் பண்ணிக்கோங்க. XYZ Company Limited has equity capital at given below. 330 lakh equity shares of rupees 10 each fully paid. 3 lakh value on shares. எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்காங்கன்னா 30 ஷேர்ஸ் 30,000 இருக்காங்க. 10,000 equity shares of rupees 10 each rupees 8 paid up. இது வந்து ஃபுல்லி பெய்டு, இது வந்து 8 தான், பார்ட்லி பெய்டாக இருக்குது. 80,000 rupees. நெட் அசட் வேல்யூ டு equity shareholders எவ்வளோ இருக்குதுங்க? 4,80,000 இருக்குது. டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் போத் த ஷேர்ஸ் அண்டர் நெட் அசட் மெத்தட். ஸோ 2 ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் எவ்வளோ வேல்யூவான ஷேர்ஸ் அட் ப்ரெசன்ட் பொசிஷனில் வந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி போடுறது அப்படி பார்ட்லி பெய்டுக்கு எவ்வளோ வேல்யூ, ஃபுல்லி பெய்டுக்கு எவ்வளோ வேல்யூ அப்படிங்கிறது நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஃபார்முலா தான், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சின்ன சின்ன கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் போடுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த சம்மை போடுறோம். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து எக்ஸசைஸ் 21 பார்க்குறோம். ஸோ அதில் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்குவோமா. 30,000 equity shares at rupees 10 each fully paid. எவ்வளோங்க? 3 lakh. ஸோ அதுக்கப்புறம் 10,000 equity shares at rupees 10 each rupees 8 paid. ஸோ இங்கே வந்து 10 rupees பே பண்ணியிருக்காங்க, இங்கே 8 rupees தான் பே பண்ணியிருக்காங்க. ஸோ 80,000. ஓகேவா? நெட் அசட் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4,80,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஷேர் ஹோல்டர்ஸ், ரெண்டுமே நம்மளுக்கு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறனால அவங்களுக்கு நெட் அசட் வேல்யூ மெத்தடில் எவ்வளோ வேல்யூ வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ calculation of per value of equity shares under net asset method. ஆல்ரெடி நெட் அசட் மெத்தடில் நம்மளுக்கு அமௌண்ட்டை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அவைலபிள் அசட் எவ்வளோங்க நம்மளுக்கு? 4,80,000. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் தெரியணும். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் தெரியறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து அன்கால்டு கேபிட்டல் இங்கே 2 rupees இருக்குது இல்லையா? ஸோ அந்த 2 rupees நம்ம கால் பண்ணுறோம். அன்கால்டு அமௌண்ட் ரிசீவ்டு. ஸோ கால் பண்ணுறோம். ஸோ அப்போ எவ்வளோ வருங்க? பெர் ஷேரோட ப்ரைஸ் நம்மளுக்கு 10,000 வேல்யூவான ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு 2 rupees அப்படின்னு போடும்போது எவ்வளோ வருங்க? 20,000 வருமா நம்மளுக்கு கைக்கு? ஸோ 20,000 அமௌண்ட் ரிசீவ் ஆகும். இப்போது நம்மளுக்கு அமௌண்ட் எவ்வளோ இருக்குதுங்க? அப்போ நெட் அசட்டோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,80,000 ப்ளஸ் ஒரு 20,000 இன்கேஸ் ஃபுல்லி பெய்டாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ அப்போ நம்ம கையில் எவ்வளோ இருக்குதுங்க? 5 lakh வேல்யூவானது இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 30,000 ப்ளஸ் 10,000. ஸோ டோட்டலாக 40,000 ஷேர்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ இதை பிரிச்சுக்கலாமா? ஸோ வேல்யூ ஆஃப் equity shares for per shareholders எவ்வளோ இருக்குதுங்க? 5 lakh divided by 40,000. ஸோ 5 lakh divided by 40,000. ஸோ இப்போ எவ்வளோ வருதுங்க? 12.5 per share வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபுல்லி பெய்டாக இருந்துச்சு அப்படின்னா
ஃபுல்லி பெய்ட் அப்படின்னா 10 rupees பே பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வருங்க, 12.5 பெர் ஷேர் வரும். ஓகேவா. இதுவே வந்து பார்ட்லி பெய்டு அப்படின்னா அவங்களுக்கு வந்து 2 rupees பே பண்ணியிருக்க மாட்டாங்க, 8 rupees தான் பே பண்ணியிருப்பாங்க. அப்போது 12.5 மைனஸ் அந்த 2 rupees லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு என்ன வருங்க, 10.5 பெர் ஷேர். அவ்வளோதான். ஓகேவா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹெல்த்தி டே.